தாவேக்கா ஆட்சி 6 மாசம் கூட நீடிக்காது. அடிச்சு சொல்றேன், சவால் விடுறேன் அப்படின்னு நான் சொல்லலைங்க. டிஎம்கேல இருந்து அனிதா ராதாகிருஷ்ணன் ஐயா அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. என்ன ஆட்சி நடக்குது? சும்மா ஏதாவது ஒரு ஆட்சி நடத்துறவங்க ஆட்சி நடத்துறாங்க. இந்த ஆட்சி ரொம்ப நாள் இருக்காது. அதிகபட்சம் ஆனா 6 மாசம். ஏன் 6 மாசத்துக்குள்ள எல்லா எம்எல்ஏ விலக்கி வாங்கி கவுத்தரலாம்னு முடிவு பண்ணிட்டீங்களா? நீங்க அதை செய்யுங்கன்றேன். உண்மையிலே ஆட்சியே கவுந்தாலும் பரவாயில்ல. அடுத்து அப்படி ஆட்சியை கவுத்துட்டா மட்டும் நீங்க வந்து ரீஎலெக்ஷன்ல வச்சு ஜெயிச்சு வந்துருவீங்கன்ற நம்பிக்கை இருக்கு உங்களுக்கு. ஆட்சியை கவுத்து தான் பாருங்களேன், மக்கள் அப்ப என்ன பண்றாங்கன்னு உங்களுக்கு தெரியும். அவர் கன்ஃபார்மா சொல்றேன், விஜய் 234க்கு 200 இடம் அடிச்சுட்டு வந்துருவாரு. அப்ப ஒன்னும் ஆணி புடுங்க முடியாது. உட்காந்து பக்கோரக்கோன்னு உட்காந்து இருக்க வேண்டியதான். இதை பார்த்துட்டு ஒரு சில இன்னும் தற்கூரின்னு சொல்லி திட்டிக்கிட்டு இருக்குங்க. மக்களை திட்டாதீங்கடான்னா கேட்கவும் மாட்டாங்க. அதாவது தலைவர்களுக்குள்ள திட்டினா பரவாயில்ல, வந்து மக்களே திட்டுறாங்க. அந்த ஓட்டு போட்ட மக்களே தற்கூரின்னு திட்டுறதுனால என்ன ஆகுதுன்னா மக்களுக்குள்ள இன்னும் கோவம் அதிகமாகுது. இப்போ விஜய்க்கு ஓட்டு போட்டவங்களை நீங்க திட்டுறப்ப என்ன ஆகும்னா அந்த கோவம் எல்லாம் உங்க தலைவர்கள் மேலேயே திரும்பட்டும். அது ரொம்ப நல்லதா இருக்கு. அதாவது விஜய் கூட ஒரு படத்துல சொல்லுவாரு, சர்க்கார் படத்துலன்னு நினைக்கிறேன், நெகட்டிவ் வைப்ரேஷன் தான் சிறு மார்க்கெட்டிங் ஆகிறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதை அவர் கரெக்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். நெகட்டிவா சொல்லும் போது தான் அதுக்கு ரியாக்ஷன் வேகமா இருக்கும். நெகட்டிவா ஒருத்தரை பத்தி பேச அவர் நல்லா வளர்ந்துகிட்டே இருக்காரு. அது உங்களுக்கு தெரியவே மாட்டேங்குது. புரிஞ்சவங்க புத்திசாலி, புரியாதவங்க நம்ம ஊர்ல பாதி பேர் அறிவாளி. நம்ம ஊர்ல பாதி பேர் புத்திசாலி.